இவங்க என்ன தருவீங்க? வெல்கம் டு பெப்பி ஃபிஷிங். இன்றைக்கி நம்ம 4 பண கடற்கரைக்கு வந்தோம். நைட்டு ஒரு அண்ணன் கடலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. அவர் என்னென்ன மீன் பிடிச்சிட்டு வந்திருக்காரு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இதில் பிடிச்சிருந்தேன் இப்போ வலையில் பிடிச்சிட்டு வந்தது. வலையில் நேற்று இப்போ காலையில் போனீங்களா? நேற்று போனது. நேற்று நைட்டு போயிட்டு நைட்டு போனீங்களா? ஆமாம், நேற்று 12 மணிக்கு போனது. நைட்டு மட்டும் கடலில் பார்த்துட்டு வந்துடுது. சரி சரி. இந்த இடத்துல நண்டு பார்த்துக்கிறேன். அண்ணன் பேர் என்ன? என் பேர் முருகன். முருகன். கம்பெனியில் போய் கொடுப்பீங்களாண்ணே? இது குழம்புக்கு, வீட்டுக்கு அவ்வளோ குழம்புக்கு தான். சாப்பிடும். குழம்பு சூப்பர் மீன். இது தெரியாதா? இதுதாங்க பூவாளி மீன். இந்த மீன் வந்து குழம்புக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குமாங்க. போகிற வழியெல்லாம் பாருங்களேன், இந்த பக்கமும் அந்த பக்கமும் 2 பக்கமுமே குடிசைகளால் கொட்டகை போட்டிருப்பாங்க. இந்த கொட்டகை எதுக்காக போட்டிருக்காங்கன்னா, மீன் பிடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் வலையை கழிப்பாங்க. வலை கழிக்கிறதுனா அதில் இருக்கிற பாசி முள் அது எல்லாமே வந்துட்டு பிரித்து எடுப்பாங்க. அப்போ கழிக்கிறது வந்துட்டு நம்ம வெயிலில் உட்காந்து கழிக்க முடியாது. அதனால ஒரு நிழற்குடை மாதிரி அந்த கொட்டகை போட்டு அதில் உட்காந்து தான் கழிப்பாங்க. இந்த கடற்கரை எங்கே இருக்குன்னா, நம்ம தங்கச்சி மடத்துக்கு முன்னாடி 4 பனைன்னு சொல்கிற ஏரியாவுக்கு உள்ள ஒரு கடற்கரை ஏரியா தாங்க இந்த 4 பனை கடற்கரை. இந்த வலையை கவனிச்சிங்களாங்க, இது என்ன வலைன்னு தெரியுதா? அதாவது கூண்டுகள்லாம் போட்டு மீன் வளர்க்குறாங்கல்ல, அந்த கூண்டுகளை சுற்றி கட்டுற வலை தான் அது. அந்த கூண்டையும் நம்ம இப்போ பார்க்கலாம். இது வந்துட்டு தெர்மோகாலால் ஆன போட்டுங்க. அதாவது சும்மா இந்த வத்தைகள் இல்லாமல் சாதாரணமாக பக்கத்தில் போய் வலையை விட்டு இதில் போய் எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த தூரத்தில் தெரியுது பார்த்துங்களா, அதுதான் வந்துட்டு மீன் வளர்க்குற கூண்டு. ஒரு பெரிய சைஸில் கூண்டாக இருக்கும். அதை வந்து சுற்றி வலையை கட்டி அதை வந்து ஆழ்கடலில் போய் விட்டு மீன் வளர்ப்பாங்க. நம்ம பார்க்குற கடற்கரையில் இடங்கள் வந்து வேறு வேறையாக இருந்தாலும் கடற்கரை எப்பவும் போல் ரொம்ப அழகாகவே இருக்குது பாருங்கள். இந்த தெரியுதாங்க பக்கத்தில், இது தாங்க அந்த மீன் வளர்க்குற கூண்டு. இந்த கூண்டில் தான் நம்ம பார்த்த அந்த கருப்பு வலையை சுற்றி கட்டி இதை கொண்டு போய் ஆழ்கடலில் போட்டு அங்கே மீன் வளர்ப்பாங்க. நம்மளிடம் சுவையான ராமேஸ்வர கருவாடு மற்றும் கடலில் கிடைக்கிற சங்கு முத்து போன்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம். www.peppyfishing.com